இந்த நாடு நாசமா போறதுக்கு காரணமே டீச்சருங்க தான். அவங்க நாசமா போறதுக்கு காரணமும் டீச்சருங்க தான். இந்த ஆட்சி அப்படித்தான் வச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தர் பகிரங்கமா குற்றஞ்சாட்டி பேசியிருக்கார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். ஆமா, என்னன்னா ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, நீங்க டாக்டரு, வக்கீலு, கலெக்டரு, இன்ஜினியரு யாரா வேணா இருக்கலாம், இவங்க எல்லாரையும் உருவாக்குறது யாரு? ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட மகத்தான ஆசிரியர்களை இந்த ஆட்சி என்ன பண்ணியிருக்கு? நடு ரோட்டில் நிற்க வச்சு போராட வச்சிருக்கு. அவங்க தேவையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்படி ஒரு ஆட்சி தேவையா? இந்த மாதிரி ஒரு ஆட்சி எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு தன்னோட கோபம் கொப்பளிக்க பேசியிருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். ஆயிரம் குடும்ப தலைவிகள் வந்து கேட்கல, எங்கள் அம்மாவோ எங்கள் அக்காவோ கேட்கல. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வாக்குக்கு கொடுக்குற காசு தான். ஆண்டுக்கு 12,000 அப்படின்னு நீங்கள் அப்படிதான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆசிரியர் பெருமக்கள் எந்த நாட்டில் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவு சமூகமாக இருக்கும். நீ ஐஏஎஸ் ஆகு, ஐபிஎஸ் ஆகு, நீதிபதியாகு, வழக்கறிஞராகு, என்னவாகும். ஆனால் அதெல்லாம் உருவாக்கணும் யார்? ஒரு ஆசிரியன். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அந்த வகுப்பறை யாரை நம்பியிருக்கு? ஆசிரியர் பெருமக்களை. அலெக்சாண்டர் சொல்றா, என்னை இந்த உலகத்திற்கு காட்டியது வேணா, இந்த உலகத்துக்கு காட்டியது வேணா, இந்த உலகத்தை காட்டியது வேணா எனக்கு வந்து என் தாய் தந்தை இருக்கலாம், அந்த உலகத்துக்கு காட்டியது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்ங்கிறான் அலெக்சாண்டர். அந்த ஆசிரியர்கள் எங்கே இருக்காங்க? நம்மளை பெற்ற தாய் வந்து 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமக்கிறா. ஆனால் 18-20 ஆண்டுகளை அறிவு கருவறையில் வச்சு சுமக்கிறது ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள். அவர்களை வீதியில் நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம். அவனை வீதியில் நின்று படிப்பு சொல்லி கொடுக்குறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான். அப்போ படிக்கிற மாணவன் நிலைமை என்ன? இதே மாதிரி டாஸ்மார்க்கில் நிற்கிற சரக்கூத்தி கொடுக்குற தொழிலாளர்கள், அந்த ஊழியர்கள் வந்து வீதியில் நின்று போறான்னா அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காமல் இருக்குமா? இதை முதல்ல போராடுற ஆசிரியர் பெருமக்கள் புரியணும். இந்த நாடு நாசமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் பொறுப்பே இருக்கணும்.